செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கருணையை கொண்டு நமது நம் மீடியாவின் சார்பாகவும் சபரா மஸ்ஜித் நிர்வாகிகளோடு இணைந்து இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சியையும் பெருநாள் சந்திப்பையும் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் நெஞ்சமிருந்த நன்றியும் ஈர்ப்பதற்கான நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இப்பள்ளியினுடைய பிலால் அபுதர் அவர்கள் கிராத் ஓதி கவனிப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين سبقت لهم منا الحسنى أولئك عنها مبعدون لا يسمعون حسيسها وهم فيما اشتهت أنفسهم خالدون لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده وعدا علينا إنا كنا فاعلين. صدق الله العلي العظيم. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிகழ்ச்சியின் நோக்கமாக உங்களுடைய அறிமுகப்படுத்தணும். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ 10வது ப்ளஸ் ஒன்னா அப்படிங்கிறது உங்களுடைய அறிமுகத்தை ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பேர், உங்களுடைய பேர், என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க, அடுத்து என்ன படிக்க போறீங்க? என் பேர் வந்து முகமது பாய் ஹுசேன். வந்து இப்போ +2 முடிச்சிருக்கேன். இங்கே கும்போணத்தில் ஜிஎஸ் கல்யாண சுந்தரம் அப்படின்ற ஸ்கூலில் படிச்சிருக்கேன், சிபிஎஸ்சியில். என் பேர் வந்து முகமது ஷாஹித். நான் அஞ்சுமன் ஸ்கூலில் வந்து படித்து முடிச்சிருக்கேன். ஆர்ட்ஸில் பார்க்கலாம். என் பேர் முகமது சாலி ரசீம். அல்மோபியில் 10th முடிச்சிருக்கேன், 11th. என் பேர் முகமது ஃபாசில். நான் வந்து இப்போ 7th படிச்சுட்டு இருக்கேன், அல்மோபியில். என் பேர் முகமது சமீர். நான் வந்து +1 படிக்கிறேன், அஞ்சுமன். என் பேர் ஃபஹீம் அஹ்மத். நான் அஞ்சுமன்ல +2 முடிச்சிருக்கேன், மேக்ஸ் பயாலஜி முடிச்சிருக்கேன்.
ஐடி ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன். மேக்ஸ் போட்டு மெக்கானிக்கல் போட்டுருக்கேன். என் பேர் முகமது நூருல்லா. ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் அஜ்மன் ஸ்கூலில் மேக்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரிஃபாத் அஹ்மத். எஜுகேஷனில் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் மேக்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் கரீம் ஜாலி. நான் வந்து பிஇ இன்ஜினியரிங் மெக்காட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எம்எஸ்சி எம்எஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் சிங்கப்பூரில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் அலி. நான் வந்து எம்எஸ்சி ஐடி கிராஜுவேட்டு. இப்போ வந்து ப்ரெசெண்டாக அந்த கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமு, இது சம்மந்தமான ஆர்டிகல்ஸு, பசங்களை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் நடத்தி இவங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அமீர் பாஷா. எம்எஸ்சி ஐடி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கைடாக இருக்கேன். சவுதி பில்லாடி பண்ணிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அபுல் ஹசன். எம்எஸ்சி கிராஜுவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஆசிப். நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி கேரியர் கைடன்ஸ் நான் இது பண்ணியிருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து குரூப் 1 குரூப் 2 டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து கோச்சிங் பண்ணியிருக்கேன். வணக்கம். என் பேர் முகமது ஜாசிம். நான் எம்பிபிஎஸ் எஃப்டி பெத்தாலஜி முடிச்சிருக்கேன். இப்போ கேன்சர் பெத்தாலஜியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கோயில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சையத் அப்துல் டிப்ளமோ கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் பிரிண்டிங் டெக்னாலஜி. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகமது காதிர். எம்டெக் பயோடெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது கரெக்டாக ஜிஃபோ ஆர்டி டெக்னாலஜியில் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் பாசிர். நான் கரெக்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு பெரியார் பண்ணிக்கிறேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது மணி. நான் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். சென்னை அக்சல் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அர்ஷத். நானும் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் கிரசன் காலேஜில். இப்போ வந்து ஆவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிஐ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். முதல் கேள்வியாக நமது நம்பிக்கையாளர் சார்பாக கல்வியாளர்களுக்கு முதலில் நன்றிகள் ஒரு நாள் வருவதை தெரிவித்துக் கொள்வோடு முதல் கேள்வியாக நம் மீடியா சார்பாக கல்வியாளர்கள் ஒரு கேள்வி வைக்கிறோம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நமது சமுதாய மக்களுக்கு தேவையான கல்வி, அதில் 2 விதமான கல்வி இருக்குது. முதல் கல்வி பார்க்க போனீங்கன்னா ஒரு பணம் சம்பாதிப்பதனுடைய ஒரே குறிக்கோளாக போயிட்டு இருக்கும். அதில் பல படிப்புகள் இருக்குது. இன்றைய சூழ்நிலைக்கு நமது சமுதாய மக்களுக்கு அதிகார வர்க்க தேவையாக இருக்குது. இந்த அதிகார வர்க்கத்திற்கு என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், அந்த படிப்புகள் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் எந்தெந்த கல்லூரிகள் இருக்குது, அதுலேயே இலகுவான படிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய விளக்கத்தை கொஞ்சம் மாணவர்கள் சொல்லுங்கள். இப்போ அதிகார வர்க்கத்துக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபை வந்து நம்ம எய்ம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இனி ஒரு டிகிரி இருந்தால் போதும். இனி ஒரு டிகிரி இருந்தாலே போதும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட ஆகலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வேறு இன்ஜினியரிங் படிச்சுக்கணும், எம்பிபிஎஸ் படிச்சுக்கணும், ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சுக்கணும், அப்படிலாம் கிடையாது. இனி ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் மட்டும் போதும். 21 வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் போதும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாப்பஸ்ட் மோஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம். அந்த எக்ஸாம்ஸில் வந்து என்னன்னா பிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படின்னு இருக்கும். இது மட்டும்தான் அதிகாரத்துக்கு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இதை விட நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. என்ன அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, 12th குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டிகிரி படிச்சவங்களுக்கு, டிப்ளமோ படிச்சவங்களுக்கு, இது வகையா இந்த கேட்டகரி வைஸ் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாப் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இதுக்கு தேவையானது அப்படின்னா எந்த காலேஜ்லையும் போய் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதுக்கு வந்து ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணா போதும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா 4 கேட்டகரி தான் இருக்கும். ஒன்று இங்கிலீஷ் இருக்கும், இன்னொன்று வந்து மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஜிஎஸ் இருக்கும். இந்த 4 விஷயம் தான். இந்த மேக்ஸ் ரீசனிங் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கில்ஸ் வந்து போட்டு பார்க்குற வேலை தான் இருக்கும். இதுக்குன்னு வந்து தனியா வந்து காலேஜில் வந்து கோர்ஸ் தான் சொல்லி தர மாட்டாங்க. நம்மளே வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ற வேலை தான் இது. எதுக்கு நாங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, சில எக்ஸாமுக்கு அப்படின்னா உங்களோட திறன் எவ்வளோ இருக்கு, கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒரு டாபிக் ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா அதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேட்டகரியாக தான் என்ன பண்ணிருக்காங்க, டிகிரி வச்சிருக்காங்க. ஆனா உங்களை எல்லா எக்ஸாமையும் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரை என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும்.
கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் பொறுத்தவரையும் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா டிஎன்பிசி பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசினா என்ன அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது டிஎன்பிஎஸ்சி நடந்தது. டிஎன்பிஎஸ்சில என்னென்ன நடத்துறாங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இருக்கு, குரூப் 4 இருக்கு. மேஜரா இதை தான் பார்ப்பாங்க. இதுக்கு தாண்டி என்ன அப்படின்னா சில டிகிரி கோர்ஸுக்கும் தனியாக நடத்துறாங்க. ஜுவாலஜி படிக்கிறவங்களுக்கு ஃபிஷரிஸ் நடத்துவாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு மட்டும் அந்த எக்ஸாம் குவாலிஃபையா இருக்கும். எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும். இது மாதிரி தனித்தனியா வந்து என்ன இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் உள்ள எக்ஸாமுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேஜரா வந்து டிஎன்பிஎஸ்சி பாக்குறது என்ன அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் 4 வந்து என்னது அப்படின்னா 10th லெவல் தான். நீங்க 10th பாஸ் ஆயிருக்கணும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 21 ஏஜ் கிட்ட இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக் ஓரியன்டா தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுல வந்து தமிழ், இங்கிலீஷ் பைலிங்குலா இருக்கும். இது படிக்கிறதுனால இதுல பாஸ் ஆயிட்டு என்ன இது இருக்கும் அப்படின்னா ஒரு அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்லும் போது என்ன அதிகார வர்க்கம்னா இப்ப விஓ ஆபீஸ்ல இருக்காங்க, விஓலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எதுல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா குரூப் 4ல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப நீங்க ஆர்ஐ எல்லாம் பாத்திருப்பீங்க, ஆர்ஐ தாசில்தார் எல்லாம் பாத்திருப்பீங்களா, அவங்க எல்லாம் எந்த கேட்டகரியில வந்திருப்பாங்கன்னா குரூப் 2 அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வந்திருப்பாங்க. இதை விட கலெக்டர், டெப்டி கலெக்டர்லாம் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி வந்து நடத்துறது வந்து என்ன அப்படின்னா டெப்டி கலெக்டர் நடத்துவாங்க. டெப்டி கலெக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஆர்டிஓ, இது மாதிரி நிறைய கேட்டகரியில உள்ளவங்களுக்கு அந்த ஏன் இப்ப வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அந்த ஆபீஸ்ல போய் பார்க்கும் போதுதான் தெரியும் அவரோட அதிகார பவர் என்ன அப்படின்னு. நம்ம இப்போ ஏதோ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளவு அல்லல் பண்றோம், எவ்வளவு இது இருக்கு. ஆனா இதே கவர்மெண்ட் ஆபீசர்ல நம்ம கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தோம் அப்படின்னா நம்ம போனோடனே எல்லா வேலையும் நடக்கும். அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் ஆபீசர் இருக்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னா நம்மள்ட்ட தான் எல்லா இதுவும் வரும். எந்த ஒரு டாக்குமெண்ட் கையெழுத்து போறதா இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம கையில தான் வரும். அது நம்மளோட அதிகாரம் அந்த பவர் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன இங்க இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆபீசரா இருந்துன்னு சொன்னா சார் வராங்க, வழிவிடுங்க, சார் வராங்க அப்படின்னு ஒரு மரியாதை ஒன்று கிடைக்கும். ஊர்லயும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரான்னு சொன்னா ஐஏஎஸ் ஆபீசர் வராங்க அப்படின்னு எல்லாமே மரியாதை கொடுப்பாங்க. அந்த மரியாதை தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அதிகார படத்தை கொடுக்கும். இப்ப நம்ம ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய உடனே யாருக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னா அதிகாரத்துல உள்ளவங்க அவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதிகாரத்துல நம்ம போன் அடிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மரியாதை கொடுப்பாங்க. அந்த மரியாதைக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா அதிகாரத்தை நோக்கி இப்ப வந்து பயணிக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, அதனால நம்ம படிக்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிகிரி எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம். நீங்க இன்ஜினியரிங் படிச்சா என்ன ஒரு இன்ஜினியரிங் படிச்சா என்னன்னா ரயில்வே சைட்ல நீங்க போகலாம். இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு வந்து அதிகமா வேகன்ட் எதுக்கு வரும் அப்படின்னா ரயில்வே ஃபீல்ட்ல வந்து ஏஎல்பி, டெக்னீசியன், இப்ப ரீசெண்டா டெக்னீசியன் முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸாமுக்கு ஓரியன்டா உள்ளவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு தான் குவாலிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது இல்லாம எஸ்எஸ்சி ஃபீல்டு நடத்துவாங்க. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வந்து நடத்துவாங்க. அவங்க என்ன நடத்துவாங்க அப்படின்னா சிஜிஎல்னா என்னன்னா கம்பைன் கிராஜுவல் லெவல்னு சொல்லுவாங்க. அதுல என்ன ஆகலாம் அப்படின்னா பிரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டர், இது மாதிரி நிறைய ஹையர் பொசிஷன்ல உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம்ல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது நடக்கும். இதுக்கெல்லாம் தனியா டிகிரி லெவல்ல கொஸ்டின் கேட்பாங்களா சார் அப்படின்னா கேட்டாங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. நான் சொன்ன 4 விஷயம் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட். இந்த மேக்ஸ் ரீசனிங்லாம் என்னன்னா நீங்க 10th படிச்சிருப்பீங்களா, எக்ஸாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்களா, அதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. வேற எதுவும் டிஃபிகல்ட்டாலாம் எதுவுமே இருக்காது, ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன மேட்ரு அப்படின்னா 1 ஹவர்ல 100 கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் வேணும். பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க. முன்னாடிலாம் சிஜிஎல்லாம் 4 டயர் நடக்கும், இப்பெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 டயர், 2மே அப்ஜெக்டிவ் டயர். 2 அப்ஜெக்டிவ் டைப் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், டைரக்டா பிரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். இது மாதிரி ஹையர் பொசிஷன்ல சேலரி எல்லாம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாத்தீங்க அப்படின்னா கையிலேயே விற்கிறது, கையில வர்றது வந்து 72,000 ரூபாய் கிடைக்கும் ஸ்டார்டிங். இதே நீங்க போக போக பாத்தீங்க அப்படின்னா 1 lakh மேல சேலரி எல்லாம் வரும். கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்க, குவார்டர்ஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, சாப்பிடுறது, ஹச்ஆர்ஏ எல்லாம் நிறைய இது வந்து அலோன்ஸ் எல்லாம் உண்டு. அதனால நிறைய பெனிஃபிட் வந்து கவர்மெண்டோட இருக்கு. முன்னாடி என்ன அப்படின்னா ஃபியூச்சருக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வர கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்னன்னா நம்மளோட சேலரி நம்ம 1.5 லட்ச ரூபா 2 நீங்க ஹெச்ஓடி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா 2.25 லட்ச ரூபா மாசத்துக்கு சம்பாதிக்கும். அவர்லாம் மாசம் இது முடிய பென்ஷன் வந்துச்சு அப்படின்னா அதுல பாதி இது வந்துடும்.
பாதி இது வந்துடும் பென்ஷன் ஸ்கீம். அது மாரி நம்மளுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் வந்து அவ்வளோ தருது. அதை யாருமே நம்ம என்ன பண்ணிக்க மாட்டோம், புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா ஈஸியான எக்ஸாம்னா, ரொம்ப ஈஸியான எக்ஸாம் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் தான் ரொம்ப ஈஸி. இதே பேங்கிங் எக்ஸாம் தான் தனியா இருக்கும். ரயில்வே தான் ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஏன்னா ரொம்ப சிம்பிளா, டைமிங் அதிகமா இருக்கும். ஈஸியா என்ன பண்ணிடலாம், கிராக் பண்ணிடலாம். ஈஸியா கிராக் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுல 2 எக்ஸாம் வைப்பாங்க, 2மே அப்சூட்டி டைப். 2மே அப்சூட்டி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சீசன் மாஸ்டராவோ, டிடிஆராவோ, இல்லைன்னா நம்ம போஸ்ட் கார்டாவோ எல்லா இதுலயும் வந்து நம்ம இது பண்ணலாம். ஒன்லி கவர்மெண்ட் ஜாப் வந்து எஸ்எஸ்சி இந்த இது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் சைட்லயும் எக்ஸாம் இருக்கு. டிஃபென்ஸ் சைடும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, பெனிஃபிட் எல்லாம் வீட்டுக்கு ஹவுசிங் இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆஃபர் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இருக்கு. ஃபர்தரா என்ன கொஸ்டின் என்ன சுருக்கமான நான் கேள்வி கேட்டதுனால மிகப்பெரிய ஒரு விளக்கமான எல்லாருக்கும் புரியுறபடியா சொல்லியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் அவங்க பதில் புரிஞ்சுதா? புரியலன்னா திருப்பி அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. யாருக்கா ஏதாவது புரியலன்னா, உங்களுக்கு புரியலன்னா தைரியமா கேட்கலாம். கூச்சம் பண்ணணும் அவசியம் இல்லை, வெக்க பண்ணணும் அவசியம் இல்லை, பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான். இங்க வந்துருக்கவங்க எல்லாருமே சுத்தமாக பொறுமையாளர்கள் தான். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இங்க அவங்களுடைய சொந்த வேலையெல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அதனால எந்த விதமான தயக்கமும் இல்லாம உங்களுக்கு புரியலன்னா உடனே எங்களுக்கு புரியல என்பதை 2வது சொல்லணும்னு சொன்னா நிச்சயமா சொல்ல திரும்ப உங்களுக்கு புரியுற மாதிரி திரும்ப சொல்லுவோம். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சதுல எல்லாருக்கும் விளக்கம் ஓகே தானே? யார் முதல்ல கேள்வி கேட்குறீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை பற்றி யாராவது கேள்வி கேட்குறீங்க? இப்போ வந்து டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நிறைய பேர் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடு போகிறாங்க. ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், சாச்சுரேட் ஆயிருமா, அதை பற்றி என் பேர் ஜாவேத் முகமது. நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி டேட்டா சயின்ஸை பற்றி கேட்டுட்டாப்புல. இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் மட்டும் இருக்குங்களா? இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுதான் டாப்பில் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம மனிதர்களில் ஒரு 1 hour பார்க்கக்கூடிய வேலையை சிஸ்டம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தோம், 5 நிமிஷத்தில் பார்த்தோம். அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு கோர்ஸ். இப்போ டேட்டா சயின்ஸ் சொல்கிறீங்க. இன்றைக்கி டேட்டா சயின்ஸ் என்னன்னா ஃபுல்லாக ஒரு கம்பெனியினுடைய டேட்டாவை அப்படியே ஆழமாக எடுத்து பார்க்குறது. எப்படிப்பட்ட டேட்டா அப்படின்னு இப்போ நம்ம ஐஆர்சிடிசி இருக்குது, அதில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக புக் பண்ணுவாங்க. அது ரொம்ப அந்த டேட்டா வந்து பாதுகாக்கிறது, அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அதில் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்குமே லார்ஜ் டேட்டா இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக படித்து நாலேஜ் எடுத்துக்கிறது தான் டேட்டா சயின்ஸ். ஸோ அந்த டேட்டாவை வந்து எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது, ஈஸியாக குயிக்கான டைத்தில் ரெட்ரீவ் பண்ணுறது, ஒரு இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது தான் எவ்வளோ குயிக்காக பண்ணுறது, இந்த இண்டெக்ஸஸ் கிரியேட் பண்ணுறது, என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறது. நோ எஸ்கியூஎல்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, எஸ்கியூஎல் டேட்டா, ஆர்டிபிஎம்எஸ் இருக்குது, ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த வேரியஸ் டெக்னாலஜிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது. அந்த 5 years சேச்சுரேஷனுங்கிறத ஒரு கொஸ்டின். ஓகேயா? நம்ம படித்தது எதுவுமே வீணாக போகாது. அதுலேருந்து டாப்பில் தான் ஒரு இது வரும். அந்த டேட்டா சயின்ஸ்லேருந்து அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயம் வரும். அதை தான் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம படித்தது எதுவுமே வீணாக போகாது. அந்த சேச்சுரேட் ஆகிறதுன்ற கான்செப்டே கிடையாது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 years ஆயிடுச்சு. நான் ஜாவா ப்ரோக்ராமர், ஜாவா டெவலப்பர் தான் ஜாயின் பண்ணேன். சீனியராக இருக்கேன், மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கேன். இன்றைக்கே அந்த ஜாவா இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இருக்கிற ப்ராஜெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஆர்கிடெக்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த சேச்சுரேஷனுக்குலாம் வேலையே கிடையாது. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியது, அந்த டைத்தில் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏதோ ஒரு டைத்தில் நம்ம படித்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்னா டெஃபினட்டாக நம்ம படித்தது அதில் ஒரு 2 இன்டர்வியூயாச்சும் நம்ம அப்படியே தூண்டி எழுப்பி விடும். என்ன
எத்தனையோ எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சோமே இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக கொண்டு வந்து அந்த இன்டர்வியூ கிளிக் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஒரு டேட்டா சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக படிக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஆகணும். சும்மா அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு போகக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதில் இன்னும் அவுட் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டணும். ஸோ அப்போ தான் அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் ரொம்ப நன்றி. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது, அவங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுன்னா வேற யார்கிட்ட இப்போ பிசிஏல வந்து பிசிஏக்குள்ளேயே நிறைய இருக்கு. இப்போ சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதில் வந்து எது எடுக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு. அதை பற்றி சொன்ன மாதிரி பிசியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியஸ் இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸு நிறையா இருக்குது, எல்லாமே இருக்கும். அதாவது ஜாவித் சொன்ன மாதிரி எது படித்தாலும் வந்து அது யூஸ் ஆகாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நிறைய சொல்லிட்டாங்க. அதாவது ஒன்று படித்தாலும் அது இன் அண்ட் அவுட்டு, ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் அந்த ஒரு டெக்னாலஜி நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே நம்ம வந்து இது பண்ணி படிச்சிடலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் எது படித்தாலும் சரி, பேசிக்காக எல்லாமே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அதாவது அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாமல் வந்து மோஸ்டாக டேட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு அது வேறு, அதுக்கும் கோடிங் எல்லாமே எழுதுவோம், எல்லாமே இது பண்ணுவோம். பட் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்லாம் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாமல் வந்து எதுவுமே நம்ம இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி என்ன கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க, என்னோட சஜஷனுக்கு இது வந்து டேட்டா சயின்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுமே இருக்கும் காலேஜஸில். அது இது பண்ணாக்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். சும்மா அவர் கேட்குறது என்ன அப்படின்னா, கோடிங் இல்லாமல் நீங்கள் போகணும், வேறு ஃபீல்டு போகணும்னு கேட்குறீங்க. எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பெஸ்ட்டு இல்லை. அதாவது வந்து இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. சில பேருக்கு ப்ரோக்ராமிங் பிடிக்காது. ப்ரோக்ராமிங் பிடிக்கலங்கும் போது நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி போகலாம். ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகும்போது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஒரு சிஸ்டம் ஓரியன்டட்லேருந்து ஆரம்பிச்சு கோல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெட்வொர்க்கிங்கு, எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். க்ளவுடு கம்ப்யூட்டிங்னா, சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு சப்செட் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டிங்கிறது தான் கரெக்டான டேர்ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இதுவும் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எங்கெங்கே எப்படி வந்து ஒரு டேட்டாவை செக்யூர் பண்ணுறது, கம்பெனியுடைய டேட்டாவை எப்படி செக்யூர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல. சைபர் செக்யூரிட்டி மட்டும் எதுவும் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக விளங்கி, ஃபுல்லாக எப்படி வந்துட்டு ஒரு டேட்டா எப்படி ஃப்ளோ ஆகுது, எப்படி வந்து சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, சர்வர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபுல்லாக அந்த டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில கோர்சஸ் இருக்குது. சைபர் செக்யூரிட்டின்னா ஜஸ்ட் வந்து ஹேக்கிங் அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து எப்படி வந்து டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி நடக்குது, இப்போ வந்து கம்பெனி டேட்டா வந்து ஒரு வைரஸோ இல்லை ஹேக்கிங்காக ஆகுது, அது எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, பிஸ்னஸ் கண்டினியூட்டி அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அது ஒரு தனி பார்ட். இதெல்லாம் ஒரு இதுக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி போகணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். எப்படின்னா, எனக்கு ப்ரோக்ராமிங்கே வராது, எனக்கு சரி வராது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் ப்ரோக்ராமிங் வரும். அதனால் நீங்கள் வந்து அதில் அப்டேட் பண்ணி நீங்கள் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி போகணும். அதில் ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அதாவது பிசிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வேணாலும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சூஸ் பண்ணுறதுல அதில் தான் இவர் சொல்கிறதுலாம் நிறைய கேட்டகரிஸ் வரும். அதுக்கப்புறம் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பண்ணலாம். டிகிரியை பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலும் ஓகேயா, யூ ஆர் குவாலிஃபைட் அஸ் அ டிகிரி ஹோல்டர். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி ஹோல்டர் எடுக்கணும். இன்னும் நம்ம நிஜாம் சொன்னாப்புல உங்களை எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து நீங்கள் ஐடி செக்டரில் போனாலும் போங்க, பிகாம் படித்தேன், எந்த டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் அ கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்.
அப்படிங்கிறப்ப அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ஏர்போர்ட் போறீங்க, கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் ஜாப் எப்படி, அதுக்கு வந்து யூபிஎஸ்சிலேருந்து அது ஒரு கேட்டகரி. இது மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நீங்கள் போயிருப்பீங்க, பாபநாசன் தாசில்தார் ஆஃபீஸ்லாம் போறீங்கல்ல, தாசில்தார் ஆர்டிஓ எல்லாம், அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம், ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதும், இல்லைன்னா சிலருக்கு +2 10th கூட குவாலிஃபைடு, ப்ளஸ் டாப் லெவல் இதுக்கு வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் போதும். அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுடைய எய்ம்லாம் எப்படின்னா, ஒன்று டெக்னிக்கலாக போகிறதா போங்க, பிகாம்னா ஆஸ் அக்கௌண்டன்ட், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா ஐடி இன்ஜினியர், அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போங்க, பட் இந்த இதையும் மெமரியில் வச்சுக்கோங்க. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸில் போய் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகார கல்வியில் வந்து நம்மளுடைய இதை போகணும் அப்படிங்கிறப்ப அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அவர் ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்புல. எப்படின்னா ஒரு ஜட்ஜு கூட ஆகணும். நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் ஒரு ஜட்ஜு கூட ஆகலாம். டிஎன்பிசியில் அதுக்கு ஒரு தனி கேட்டகரி இருக்குது. டிஎன்பிசி ஜுடிஷியல் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சும்மா ஒன்று சொல்கிறேன், நம்ம வடுத்தூரில் ஒருத்தங்க ஏற்கனவே இந்த போன ப்ரோக்ராம்லேயே சொன்னேன், இந்த ப்ரோக்ராம்லேயே சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு எந்து வருங்கிறதுனால சொல்கிறேன். ஒரு ஜட்ஜ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டெடிகேட்டட் டிரைவர், உங்கள் வீட்டிலேருந்து அழைச்சிட்டு போகிற டிரைவர், உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா உங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து மெய்ட்ஸ்லேருந்து வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாக உங்கள் லீகல் திங்ஸில் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் இது பண்ணணுங்கிறதுக்காண்டி, ஜுடிஷியரியில் கான்சன்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி டெடிகேட்டட் டிரைவர்ஸு, டெடிகேட்டட் மெய்ட்ஸு, கார்ஸு வந்து. இன்னொன்று அண்ணன் ஏற்கனவே கேட்டாப்புல, இதில் வந்து மணி மேக் பண்ணலாமான்னு. கவர்மெண்ட் ஜாப்ஸ் போனீங்கன்னா இந்தியாவிலே லைஃப் செட்டில்டு, ப்ளஸ் உங்களுக்குள்ள ரெஸ்பெக்ட் வந்து வேற லெவல். அப்படிங்கிறப்ப நீங்கள் டெக்னிக்கலாக போகிறதாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போங்க, பட் மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து போகணும், ஒரு டாப் லெவல் போகணும். யூபிஎஸ்சி எய்ம் பண்ணுங்க, ஏன் கலெக்டர் ஆக முடியாதா உங்களால்? யூபிஎஸ்சி போய் ஒரு கலெக்டர் ஆகிட்டு ஒரு கலெக்டருக்குள்ள மரியாதை போய் பாருங்களேன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஏன் ஒரு கலெக்டர் ஆக முடியாது, அதுக்கு கீழே ஒரு டெப்டி கலெக்டர் ஆக முடியாது? அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. இன்ஷால்லா இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, மெடிக்கல் சம்பந்தமாக கொஸ்டின்ஸாக கேட்கலாம், என்ன வேணாலும் கொஸ்டின்ஸ் கேளுங்க இன்ஷால்லா. அதையும் சொன்ன மாதிரி கலெக்டர் அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்துக்குள்ளே ஆட்சித்தலைவர் தான் கலெக்டர். பொதுவாக கலெக்டர் சும்மா கலெக்டர் தான் அவருடைய பதவி என்னங்கிறது நம்ம தமிழில் ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்குது. ஒரு மாவட்டத்துக்குடைய ஆட்சித்தலைவர் தான் அவர், அவருக்கு கீழே தான் மொத்த மாவட்டமும் அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது. இன்னும் சொல்ல போனால் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜுக்கு என்ன பவர் இருக்கோ ஈக்குவலான பவர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குது. அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாருன்னா அதுக்குள்ளே நீங்கள் போக முடியாது வெளியில. அதே மாரி போனால் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பவர் இருக்குது. நம்ம தம்பி சொன்ன மாதிரி நீங்களாம் மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ இல்லை தாசில்தாராகவோ அந்த மாதிரி வரது. தாசில்தாருக்கு வந்து பாபநாச வட்டாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜுக்கு ஈக்குவலான பதவி. அவங்களுடைய பவர் அலிப் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கார்லேருந்து டிரைவர்லேருந்து ஹவுஸ்மேன்லேருந்து எல்லாமே கொடுத்தோம். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்து ஒரே லெவலில் இருக்கணும், ஒரே கண்ட்ரோலில் இருக்கணும், அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கணும். வேற எந்த இதுலையும் அவங்களுடைய மைண்ட் போயிருக்கணும். ஏன்னா வேற மைண்டில் அவங்க போயிடுச்சுன்னா தீர்ப்பு கூட மாற்றி சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுறதுனால எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு அரசு செஞ்சு கொடுக்குது. சார் நீங்களும் அந்த மாதிரி முயற்சி செஞ்சு வரணும்னு துவா செய்யணும். டியூ ரெஸ்பெக்ட், எல்லாரும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக டெக்னிக்கல் ஆங்கிளில் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. சார்லாம் நிறைய என்னென்ன எக்ஸாம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அது இதெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அதுக்கான ஆப்டி லாஜிக்கல் ரீசனிங் அது பேசிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஐடி பயோ ரிலேட்டடாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னா, அதிகார வர்க்கம்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொசிஷனில் இந்த ஜாப் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான் நமக்கு அதிகார வர்க்கம் வரும் அப்படிலாம் கிடைக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா கூட இண்டிவிஜுவலாக நம்ம போய் ஒரு ஒரு இடத்த போய் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு எவ்வளோ டாப் லெவல் போனாலும் நமக்கான ஒரு கிரேடோ நமக்கான ஒரு அவேர்னஸோ தான் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு சொசைட்டியாக ஒரு கம்யூனிட்டியாக யாருமே எவால்வ் ஆகுறது. அதுக்கு ரொம்ப ஃப்ராங்கான எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் அம்பேத்கர். நம்ம கொஸ்டின் பண்ணி பார்த்தா நம்ம சொசைட்டிலேயே எவ்வளோ லெவல் ஆஃப் இன்டர்செக்ஷனல் இன்க்ளூசிவிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேஷ்னல் எஜுகேஷனல் இண்டெக்ஸ்ன்னு ஒரு இதை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா, அதில் வந்து இன்னும் பேக்வர்ட் கேஸ்ட்டை தலித் அவங்களெல்லாம் விட இன்னும் லெஸர் பர்சன்டேஜில் எஜுகேட் ஆனது வந்து இஸ்லாமிக் செக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா கூட இண்டிவிஜுவலாக யாராவது இந்த மாதிரி அவேர்னஸ் கிடைச்சி எவால்வ் ஆனால் கூட ஒரு சொசைட்டியாக நம்ம யாரும் எவால்வ் ஆகிறது. அதுக்கான மேஜர் ரீசன் வந்து நான்
எவ்வளோ ஓப்பனாக இங்கே சொன்னான்னு தெரியல, எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியல. எவ்வளோ உமன் எஜுகேஷன் வந்து இங்கே இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து மாற்று கருத்து இல்லாத ஒரு இதுதான். இப்போ இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாருமே ஒரு மென் சொசைட்டி, மென் கம்யூனிட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கான அவேர்னஸோ அவங்களுக்கான ஒரு உமன் எஜுகேஷன், உமன் எம்பவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபார் பிஹைண்டாக இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், I would scale the progress of a community by the amount of progress women has achieved அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம சொசைட்டியோட மேஜர் ட்ராபேக் வந்து அவங்களுக்கான ப்ராப்பர் எஜுகேஷன் போகாமல் இருக்கிற இது. நம்ம அதான் திரும்ப அதிகாரம் இருக்கவங்கும் போது ஒருத்தவங்களும் ஒரு டிகிரி, ஒரு எஜுகேஷன், ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனை டெப்த்தாக போய் படிச்சுட்டு அதில் ஒரு நல்ல லேர்னிங் இருக்கு, ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து ஒரு சொசைட்டியா எல்லாருமே ஈக்குவலி ரெப்ரசென்ட் ஆகிட்டாலே அந்த அதிகாரம் வரைக்கும் நம்ம போய் ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஸ் இல்லாமல் அதை பற்றின ஒரு நல்ல நாலேஜோட போனாலே எல்லாருமே எவால்வ் ஆகிடலாங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதனால நீங்களும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த டைம்லேருந்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஒரு ரெக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வீட்டில் சொன்னாங்கன்னா கூட எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாத்துக்கான ஒரு எஜுகேஷன் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. நம்ம பெரியவங்களுக்கும் அதே தான், அவங்க வந்து பசங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு உமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைங்கிறது தான் என்னோட பர்சனல் ரொம்ப ஸ்ட்ராங்கான தாட்மே. அது வந்து டினை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே ஒரு ப்ராப்பரான அந்த ஒரு எஜுகேஷன் படித்து அவங்களால வாய்ஸ் அவுட் பண்ண முடியுது, அவங்களோட ப்ராப்ளம் அவங்களால அட்ரஸ் பண்ண முடியுது. நம்ம லிட்ரலாக போய் எல்லாரும் கலெக்ட் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. நம்மளுக்கு போய் எவ்வளோ பேரால இங்கே ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் உங்களை யாரையுமே இன்ஃபீரியராக சொல்ல, கொஸ்டின் கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு எஸ்டேட் இருக்கு நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் இல்லை, அது ஒரு சொசைட்டல் ப்ராப்ளம் தான், இண்டிவிஜுவல் ப்ராப்ளம் நான் யாரையும் கம்ப்ளீட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனோ, ஒரு எக்ஸ்போசரோ, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ, ஒரு லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்லோ அதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு நம்ம போய் ஒருத்தவங்களை அட்ரஸ் பண்ண முடிஞ்சு ஒருத்தவங்களை கேள்வி கேட்க முடியுது அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஒரு அதிகார வர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான். அது வந்து என்னன்னா நம்ம மென்குள்ளேயே இல்லாம ஒரு இன்டர்செக்ஷனலா எல்லாருமே, எல்லா சொசைட்டி எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க படிக்கும் போதும் நீங்க மட்டும் இண்டிவிஜுவலா ஒரு ஒரு செல்ஃப் ஓரியன்டா இல்லாம மற்றவங்களுக்கும் அந்த இது போகணும், நம்ம சுற்றி உள்ளவங்களும் அந்த மாதிரி வாழணும், அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் சொசைட்டியில அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தெரியுங்க. மற்றபடி அகாடமிக்ஸ் வைஸ் வந்து எல்லா எஜுகேஷனுமே நீங்க வந்து அதுல ப்ராப்பரான ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்க, ஸ்கில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினா டெஃபினட்டா இருக்காது. ஜாப் மார்க்கெட்ல இங்க இந்த சப்ஜெக்ட் இல்லை, இந்த சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா கிடையாது. எந்த ஒரு டிகிரியா இருந்தாலும் சரி, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இருந்தா கூட சரி, அதுலயுமே நிறைய பேர் பிஹெச்டி பண்ணிட்டு அப்ராட் போறாங்க. அப்ராட் போறது எல்லாமே ஃபார்வர்ட் கேஸ்ட் இதாக தான் இருக்காங்க. ஒரு கேஸ்ட் வைஸும் சரி, கிளாஸ் வைஸ் சரி, அந்த ஒரு ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் சொசைட்டில இல்லாத ஒரு மேஜர் ப்ராப்ளம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதுல நல்லா எவால்வ் ஆகிக்கோங்க, அதுல நல்லா லேர்ன் பண்ணி எக்ஸ்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்து பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நன்றி. நான் ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகிறீங்க, என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கீங்க? நீங்கள் நெக்ஸ்ட்டு தாட் என்ன? முடிச்சுட்டு வெளிநாடு போக போகிறீங்களா, இல்லை ஊர்லேயே ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்டில் இருக்கீங்க? இந்த மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இப்போ நம்மளே போய் சொன்னாங்க, படிச்சுட்டு ஊர்லேயே வேலை வாய்ப்பு தேடுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு சொன்னாக்க அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் வெளிநாடு போயிட்டீங்க, ஏன் பிள்ளைங்க அங்கே போயிட்டு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இந்த நாளடைவில் வளைகுடா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகுது. எல்லா கண்ட்ரிஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க சர்டன் கண்ட்ரி பர்சனுக்கு இவ்வளோ தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு இப்போலாம் நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்ஷால்லா நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நல்லா உங்களுடைய எஜுகேஷனை வளர்த்துக்கிட்டு ஊர்லேயே இருந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்போ நல்ல ஒரு கம்பெனிஸில் போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நீங்கள்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்னு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிங் வெக்கேஷன் டைமு அவங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி உங்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி வந்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூச்சப்படுறத தவிர்த்துக்கிட்டு உங்களால் என்ன கேள்வி கேட்க முடியுமோ அதை வந்து கேட்டிங்கன்னா தான் அவங்க அதுக்கு தகுந்த அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம், எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆளுங்களை திரட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு பூஸ்டப் பண்ணோம். ஸோ இன்னும் உங்களை வந்துட்டு அதிகப்படியான கவுன்சிலிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல ஒரு கோர்ஸையோ இல்லை நல்ல ஒரு அறிவுரையோ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். அருமையான அறிவுரை சொல்லியிருந்தமானவர்களுக்கு நம்பி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, பெண்கள் வந்து கல்லூரி போது ரொம்ப தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது நான் பார்த்த வரையில். சில குடும்பங்கள் வந்து பெண் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் தைரியமாக தஞ்சாவூர் வரைக்கும் காலேஜுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னாலும் அதை தாண்டி அனுப்புறது இல்லை. அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாலியல் தொழில்கள் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து கொள்வது மாதிரி வீட்டிலேயே இருந்து உயர்கல்வி பெண்கள் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குதா? அப்படி இருந்தால் எந்த கல்லூரியில் அவங்க ஆன்லைன்லேயே வீட்டிலேயே இருந்து படிக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது நம்முடைய பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாமே படிக்கிறாங்க. படிக்கலன்னு தான் சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஒரு டிகிரி வரைக்கும் போகிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் இங்கே சமுதாயத்தில் உள்ள ப்ராப்ளமாக இருக்குது. எப்படின்னா பெண் பிள்ளைகள் வேலைக்கு போனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அலைன் செட் ஆகுறது நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அதனால லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, போதுமா படிச்சது போதும் வேலைக்கு போவானா, அப்படி வேலைக்கு போயிட்டுனாலும் நிப்பாட்ட சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு சமுதாய மாற்றமாக வரும்போது தான் அந்த இதெல்லாம் அட்ரஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம மெயினாக வந்து ஜென்ஸுக்கு வந்து அலைன் செட் ஆகிடும். எப்படி வந்து அலைன் செட் ஆகுதுன்னா, வேலைக்கு போகலன்னா அலைன் செட் ஆகாது, லேடிஸ்க்கு வந்து வேலைக்கு போனால் அலைன் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம சமுதாயம், அது ஒரு சமுதாய மாற்றமாக வரும். எப்போ அந்த சமுதாய மாற்றமாக வரும்னா இந்த மாதிரி ஒரு கருத்தரங்குகள், நல்ல விழிப்புணர்வு நிறைய கொடுக்கும்போது தான் அந்த சமுதாய மாற்றம் கிடைக்கும். பெண்கள் படிக்கிறாங்க ஆனால் யூட்டிலைஸ் பண்ணுறது இல்லை. இப்போ இது வந்து பிஜி டிகிரி வந்து வீட்டிலேருந்து படிக்கலாம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் யூஜி டிகிரி போய் அந்த எக்ஸ்போசர் கிடைக்கணும், 4 பேரோட சந்திக்கணும். பல பிரச்சனைகள் சந்திச்சு தான் வருவோம். எல்லாத்துக்கும் அந்த பாவம் செய்யக்கூடிய வழிகள் இருக்குன்னு தான் இருக்கும். ஸோ அதில் யார் வந்து சரியாக வராங்களோ அதுதான் இதாக இருக்கும். அதுக்காக நம்ம வீட்லேயே எடுத்துக்க முடியாது. ஒரு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும்போது தான், ஒரு ஹாஸ்டல் என்வரான்மெண்ட்லாம் கிடைச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு 5 பெண் பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலியமா வந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. அதனால இதுதான் பெண்களுடைய சம்மந்தப்பட்டது. நம்ம ஜென்ஸ் இப்போ தான் படித்து வரோம், நல்லா வரோம். அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் ஜாபை பற்றி சொல்லணும்னா, இது வந்து நம்ம அது ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் டேஸ்ட்டை பொறுத்தது. எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்னா அப்படியே ஒரு என்னடா இது ஒரு ஜாபா, அவன் ஃபாரின்ல இருக்கான் இவன் ஃபாரின்ல இருக்கான், ஃபாரின் அந்த அந்த லக்ஸுரி லைஃப்பை வந்து நம்ம பழகிட்டோம். ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபாரின்ல இருந்தாதான் ஒரு நல்ல லைஃபு, நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்னு. அந்த ட்ரெண்டு மாறிட்டு வருது. அது பழைய மாதிரி தான் இல்லை. ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே நம்ம ஒரு டிபெண்டன்சி கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஃபாரின் டிபெண்டன்சி தான் அங்கே இல்லைன்னா என்ன செய்யுது. இப்போ உள்ள நம்ம முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் மக்கள்லாம் வந்து 10th முடிச்சோடனே இல்லை 9th முடிச்சோடனே 8th முடிச்சோடனே போயிடுவாங்க, பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து லைஃப் லாங்கு எப்படின்னா அவங்க 60 வயசு 65 வயசு வரைக்கும் அங்கே தான், வேறு வழியே அந்த ஊரில் வந்தால் அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அந்த எக்ஸ்போசர்லேயே இல்லை அவங்க. ஸோ ஃபாரின்லேருந்து வந்துட்டு திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த விசா கிடச்சி ஒரு ஹவுஸ் பாயாவோ அல்லது ஒரு ஆஃபீஸ் பாயாவோ போகிறதுக்கு உள்ள இதுதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த அந்த மைண்ட் செட்லேயே தான் இருக்குது. இப்போ நமக்கு எப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபாரின் மைண்ட் செட்டு, நீங்கள் ஃபாரின் போகிறது தப்பு இல்லை, நம்ம யாரும் போகிறது எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அதே டயத்தில் அந்த அது இல்லைன்னா நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது தான் தவறு. இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு விசா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், 6 மாதம் வேஸ்ட் பண்ணுவேன், 1 வருஷம் வேஸ்ட் பண்ணுவாங்கிறது 2 பேரே தவறு. 2 மாதம் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, வீட்டில் நல்லா சேர்ந்து இது பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெங்களூர் இருக்குது, சென்னை இருக்குது, நம்ம சிட்டிஸ்லாம் இருக்குது. சிட்டிஸில் போய் அந்த எக்ஸ்போசர் தேடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒர்க் பண்ணால் கூட அது எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல் ஆகும். யூஸ்ஃபுல் இல்லாமலாம் இருக்காது. ஆனால் சும்மா இருக்காதுங்க. சும்மா இருந்தீங்கன்னா அது வந்து எதுக்குமே பிரச்சனை பண்ணலாம். கல்ஃபில் போய் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் தேடிக்குவேன் அப்படிங்கிற கான்செப்ட் வராதுங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் டிபெண்டன்சி கிரியேட் பண்ணுறதா அர்த்தம். கல்ஃப் இல்லாட்டி நம்ம இல்லவே இல்லையா? அப்படி கிடையாதுல்ல. இப்போ அதுக்கு முன்னாடி உள்ள கல்ஃபுக்கு முன்னாடி மலேசியா சிங்கப்பூர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே தானே தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ ஒரு ஆளை வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த கல்ஃப் மோகம் வருது. நான் போக வேணாம்னு சொல்லல, போகலாம். அது இல்லைன்னா லைஃப் இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பிக்கை தான் முக்கியம். நம்ம எங்க இருந்தாலும் நம்மளால சைன் பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் உள்ளத்துல ஒரு நல்ல உறுதியா இருக்கேன். அதுக்கப்புறம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. என்ன வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தம்பி ஜாவேத் சொன்ன கருத்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உடன்படுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சாதனையாளர்கிட்ட வந்து நான் தேடிட்டே இருந்தேன். இப்போ நல்லா துபாயில் போக வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க ஃபாதரே அங்கே தான் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இன்னொருத்தர் பையனோட ஃபாதர் வந்து குவைத்தில் இருக்கிறாங்க. அப்படி 3 பேர் வந்து லாஸ்ட் 21 ஒருத்தர், இப்போ 23 ஜூனில் தான் படிப்பே முடியுது. அப்படி இருந்தும் அவங்களாம் எப்படி வேலை கிடைச்சிச்சு? அவங்க 3 பேரும் சேர்ந்து பதிலளி தரணும்னு கேட்டுக்கிறேன். அரசத்து கம்பளி ஜாவேத் முகமது 3 பேர் மாதிரி. நான் வந்து 2021 ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அந்த டைமில் வந்து கோவிட் பேட்ச் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆன் கேம்பஸில் எதுவும் கிடையாது. நான் காலேஜுக்கே போல ஃபுல் ஆன்லைன்லேயே கிளாஸ் முடிஞ்சு போச்சு. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் ஒப்பீனியன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன் கேம்பஸ்லேயே செலக்ட் பண்ண பாருங்க. ஆன் கேம்பஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஆன் கேம்பஸை தவிர்த்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஏன்னா ஒரு ரவுண்டு ஒரு நாளைக்கு நடக்கும், திரும்ப 10 நாள் கழிச்சு செகண்ட் ரவுண்டுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஆன் கேம்பஸ்னால் அப்படி இல்லை. ஸோ 15 டேலேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். நிறையா கம்பெனிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் காலேஜுக்குள்ளே. நீங்கள் வெளியே தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ நீங்கள் படிக்கும் போது நான் பண்ண தப்பு, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அந்த லிங்க்டினே க்ரியேட் பண்ணேன். அது காலேஜ் படிக்கும் போது லிங்க்டின் பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே அந்த லிங்க்டின் க்ரியேட் பண்ணி கனெக்ஷனை பில்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டடாக உள்ள ஆளுங்களை வந்து கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி அது சம்மந்தமாக என்ன கேட்கணுமோ அதிலேயே கேள்வி கேட்க லிங்க்டின் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பழகிக்கோங்க. ஏன்னா அதை பற்றின அவேர்னஸ் யாருக்குமே ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை, எனக்கு யாரும் சொல்லலை. காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை தேடும் போது தான் நான் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணி அதை பற்றின ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ 2 விஷயம், ஒன்று ஆன் கேம்பஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு இந்த லிங்க்டினை ஃபஸ்ட்டு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் எடுத்து யூஸ் பண்ண பழகிக்கோங்க. இதான் என்னோட ஒப்பீனியன். என் பேர் ஹர்ஷத். நான் வந்து போன வருஷம் 2023 வந்து ரெசல்ட் காலேஜில் வந்து பாஸ் அவுட் ஆகிட்டு அங்கேயே கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு ஆவா சாஃப்ட்வேர் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக எப்படி முதல்ல வந்து காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, வெளியே போயிட்டு வேலை தேடுறதோட கேம்பஸில் நமக்கு வேலை கிடைக்குதுங்கிறது அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்டர்வியூ ப்ராசஸே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கேம்பஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா அதான் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெருசாக ஒரு நம்ம ஸ்கில்ஸ் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க, பேசிக்காக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணுறப்பவே வந்து நமக்கு கேம்பஸ் இன்டர்வியூஸ் தான் வருதா, நல்லா சொல்லி தராங்களா, கேம்பஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம காலேஜில் சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கு மேலே பெருசாக காலேஜில் நல்ல பெரிய காலேஜில் சில படித்தோம் அப்படின்னா ஐஐடிஸில் படித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம். பட் அவ்வளோ மீடியமான ஒரு காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த பாஸ் ஆகிறதுக்கு என்னவோ அதை தான் சொல்லி தருவாங்க. நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்கில்ஸ் பெருசாக சொல்லி தருவதா எனக்கு தெரியல எந்த காலேஜில் சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால் நம்ம எந்த காலேஜில் படித்தா நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ வருது, ஸோ அந்த மாதிரியான காலேஜ் நம்ம செலக்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி காலேஜில் செலக்ட் பண்ணலாம் படிக்கணும். பேசிக்காக நம்ம இன்டர்வியூ அப்படிங்கிறப்போ வந்து பேசிக்காக அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் தான் பார்ப்பாங்க. நம்ம எப்படி பேசுகிறோம், இங்கிலீஷ் எப்படி பேசுகிறோம் மெயினாக. ஸோ இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசலைனாலும் நம்ம பேசுறது ஒருத்தவங்க புரியணும். ஸோ அந்த அளவாவது நம்ம வந்து நம்ம இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கணும். மெயினாக அதுதான் சொல்லப்படும். அந்த மாதிரி நீங்கள் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, இப்போ எந்த இதில் போனால் வந்து கிடைக்கும் அப்படின்னா மாதிரி. இப்போ என் கம்பெனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன எல்லா இதுவுமே என் கம்பெனியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நிறைய கம்பெனியில் வந்து நீங்கள் எல்லா பிரான்ச்சஸுமே இருக்கும். இப்போ பார்த்தோம்னா ஏஐயும் இருக்குது, டேட்டா சயின்ஸும் இருக்குது, அந்த மாதிரி டெவலப்பிங் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா அதில் டாப் டு பாட்டம் முழுசாக படித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க. ஸோ அதனால் ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் டாப் டு பாட்டம் முழுசாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அந்த மாதிரி கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளே ஒரு டெய்லி நம்மளோட ஒரு செல்ஃப் ரெக்கார்ட் வீடியோ மாதிரி
இங்கிலீஷில் பேசி ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை நம்மளே எவாலுவேட் பண்ணணும் நம்ம பேசுறதை பார்த்துட்டு. அப்புறம் நிறைய இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் இந்த கிரிக்கெட்லாம் இங்கிலீஷ் கமெண்டேட்டரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது மாதிரி நம்ம இப்போவே ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் போக போகிறோம் அப்படின்றது ஒரு இப்போதான் காலேஜ் போக போறீங்க அப்படின்னா அந்த ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அதுலேயே நீங்கள் அதை பற்றியே படிச்சுட்டு அதை பற்றியே ஒரு டெக்னாலஜி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டேட்டா சயின்ஸ் மட்டும் எடுத்துட்டு மொத்தமாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் முடிக்கிறப்ப அந்த ஃபீல்டில் போயிட்டு அந்த இதில் உள்ள ஜாப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய சேலரிக்கு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ப்ரைஸ் ஆகும். pretty much எல்லாம் கனி வருஷத்துலாம் சொன்ன மாதிரி தான். காலேஜ் வந்து மெயினாக சூஸ் பண்ணும்போதே 4th இயர்லையோ 5th இயர்லையோ 3rd இயர்லையோ கேம்பஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியில ஏன் மெயினாக அட்வைஸ்ஃபுல்லாக இல்லை, வெளியில வந்து ஜாப்ஸ் சூஸ் பண்ணுறது நார்மலான காலேஜில் எல்லாரும் அந்த ஒரு இது இருக்க மாதிரி போயிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம் அது போதும் வெளியில போய் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி வெளிநாட்டில் பாப்பு மாமா யாருன்னா இருப்பாங்க இங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் கேம்பஸ்லேயும் பேசுறது பாருங்க. கேம்பஸ்லேயும் பேசுறது வந்து நீங்கள் ஒரு ஸ்மாலர் செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஸ்மாலர் செட் ஆஃப் குரூப்போட தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லார்ஜர் குரூப் இருக்காங்கல்ல, வெளியில் வந்துட்டு எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க. உங்களோட காம்படிஷன் கவுண்ட்டும் கூட இருக்கும், அது வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் மெயினாக ஆன் கேம்பஸில் பிளேஸ் ஆகிற மாதிரி காலேஜஸாக சூஸ் பண்ண சொல்லுது. அது மோஸ்ட்லி என்னன்னா நீங்கள் உங்களோட கோர்ஸ் படிச்சுட்டு அடிஷ்னலாக ஆப்டி சால்வ் பண்ணிட்டே இருங்க டே டு டே. அது மெயினாக கேம்பஸில் என்ன கேட்பாங்கன்னா, நானும் கேம்பஸில் தான் பேசுகிறேன், ஆப்டிடியூட் ரவுண்ட் இருக்கும். மெயினாக ஆப்டிடியூட்ல வந்து மேக்ஸ் இருக்கும். மேக்ஸில் அது வந்து அன்டினேட்லி எல்லாரும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங். இந்த 3 மட்டும் டே டு டே நீங்கள் வேறு என்ன கோர்ஸ் படித்தாலும் அது பேரலாக ஒரு ஈவினிங் டைம்லையோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதோ வீக்கெண்ட்லையோ ஜாலியாக இருங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ப்ராக்டிஸஸும் வச்சுக்கோங்க. இது வந்து கேம்பஸ்க்கு போய் பேசாததுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அதுக்குமே கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கப் ஸ்கில் இருந்துட்டு இருக்கும். டக்குன்னு வேற ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த 3 வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. இது நான் பர்சனல் ஒப்பீனியன். இது ஆப்டினா தெரியும். ஆப்டினா இட் இன்க்ளூட்ஸ் மேத், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்யூனிகேஷன், இங்கிலீஷ். இந்த 3 மட்டும் கான்ஸ்டன்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. பேரலாக உங்கள் கோர்ஸ்லையும் நல்லா அப்ஸ்கில் பண்ணுறங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் கேம்பஸில் பிளேஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே சில பேர் வெளிநாட்டிலே இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்றது வச்சுதான். நான் எனக்கு பெருசாக வெளிநாட்டோட ஐடியா அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே போயிட்டு என்ன போய் ஒரு பெருசாக நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வரும்போதும் 1 மாதம் என்னடா டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கு, திரும்ப போகிறதே அவ்வளோ கவலைப்பட்டு எல்லாரும் போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. மாமா எல்லாம் இருந்தாலும் அவங்கெல்லாம் கூட டு பி ஹானஸ்ட் கூப்பிட்டாங்க, சரி இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு. எனக்குலாம் இது வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் பீஸ் தானே அட் எண்ட் ஆஃப் தி டே மேட்டர்ஸ் நாட். அதனால அதுக்கு அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இருந்துட்டு பெருநாட்டு ஒரு 15 நாள் 20 நாள் வந்துட்டு போறதுல என்ன ஒரு பெரிய லைஃப்ல நம்ம இது பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தொழுதுகிட்டு நம்ம இவ்வாறு இருந்துட்டு பேரலாம் நம்ம ஃபேமிலியோடையும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிற காலத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒரு இன்ஸ்டன்ட். ஸோ அதே மைண்ட் வச்சுக்கோங்க. இங்கே ஊர்ல ஒர்க் பண்றதுக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் நிறைய லார்ஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. உங்க லைஃப் ஸ்டைல், உங்க ஹெல்த், நம்ம அம்மாவோட இருக்கிறது அதெல்லாமே பெரிய பிளஸ் தான். ரொம்ப அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அலுவலகத்தில் ரொம்ப சந்தோஷம். இவங்க சொன்னதுல 2 விஷயத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தம்பி சொல்லும்போது நல்ல கடைசியா வரும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் அரபு இருக்கிற முறையில சொல்றேன், வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிளேட்ல இருக்கிறது தூங்க வராது, சாப்பாடு கூட கேட்காது. இங்க வந்து ஊர்ல இறங்குறவங்க இறங்கணும் ஏற்பட்டு கூட வெளியில ஓடணும் தான் சொல்லணும்னா தாலி பிடிச்சி வெளியே ஓடி போடலாமா, என்ன கஷ்டம் வச்சிருக்கானுங்க இங்கிலீஷ்ல எடுத்து ஓடி போடலாம் வெளியே போடணும், அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அதே திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா புல்லட் வச்சு தடுற மாதிரி தான் நம்ம உள்ள போகணும். அவ்வளோ ஒரு கவலை, அவ்வளோ ஒரு வருத்தம், நம்மள அறியாமே கண்ணில் தண்ணி வந்துடும். ஒரு கவலையோட வருத்தத்தோட தான் அங்கே போய் இறங்குற வரைக்கும் நம்ம விட்டாங்க. அதுக்குரிய வேலையில இறங்கிடும், வேலை ஓடிடும். அதனால தம்பி சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டிலேயே தொழில் செய்யற வழியோ அல்லது நம்ம நாட்டிலேயே படிச்சு நல்ல வேலைக்கு போகிற வழியோ முயற்சி செய்யுங்க. அதுக்காக வாழ்த்துணும், துவா செய்யணும். 2வது இன்னொரு விஷயம் தம்பி சொன்னாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ போகிற மாதிரியான கல்லூரியில் போய் தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியில் போய் சேருன்னு சொன்னாங்க.
அது நம்ம சுற்று வர இடத்துல எந்தெந்த கல்லூரியில் இந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ அதிகமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கல்லூரி பற்றி சொன்னால் கொஞ்சம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா Tier 1, Tier 2, Tier 3ன்னு சில காலேஜஸ்லாம் இருக்கும். அவங்களோட இப்போ ஆன்லைனில் நீங்கள் சும்மா யூடியூப் வீடியோஸ் இந்த ஏஜ் குரூப்லேயே யூடியூப்ஸில் போய் ஒரு காலேஜை நீங்கள் டைப் பண்ணி அவங்களோட கேம்பஸ் இன்டேக் எவ்வளோ இருக்குது, 83% இருக்கும், சிலதுல 80+, 90+தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் பார்க்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான். அதில் எப்படி கேம்பஸ் இருக்குன்னு இப்போ சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப நியர்பையாக படிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் பிசப்பீப்பர் பிசப்பீப்பரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கசின் கூட படித்தாங்க. அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. சென்ட் ஜோசப் திருச்சியில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் உங்கள் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டில் பார்க்கணுன்னா சரௌண்டிங்கில் ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சு எதுவும் நல்ல ஒரு இது மாதிரி இல்லை. நான் இங்கே சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் படித்தேன். அங்கே கேம்பஸ் நல்லா இருக்குது. அங்கே வந்து 2 செட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். ஒன்று ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதி அது த்ரூவாக நம்ம என்ட்ரு ஆகுது. இன்னொன்று வந்து நம்ம போர்ட் மார்க்ஸ்லேயே அதோட கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணி டேக் இருக்கு. ஸோ அதனால நீங்கள் போர்ட் மார்க்ஸ் நிறைய எடுத்தீங்கன்னா அதை ட்ரீ பண்ணலாம். அதனால நீங்கள் ஜேஇயும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா ஜேஇனா தெரியும் இல்லை, ஜேஇ மெயின்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஐ மீன் அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். அது வந்து என்ஐடி ஐஐடிக்கு என்ட்ரு ஆகிறதுக்கான எக்ஸாம். அது இவங்களும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. சாஸ்திராடியே அந்த மாதிரி அது நீங்கள் ட்ரீ பண்ணீங்கன்னா என்ஐடியை ட்ரீ பண்ணலாம், ஐஐடி ட்ரீ பண்ணலாம். அது கொஞ்சம் கிடைக்கல, கட் ஆஃப்லாம் கொஞ்சம் லைட்டாக ரிலேட்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு சொன்னால் சாஸ்திராடியே நீங்கள் ட்ரீ பண்ணலாம். ஸோ அது வந்து ஒன்று. இன்னொன்று மற்றபடி அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர்ல தான் கொஞ்சம் நல்ல டீசெண்டான காலேஜஸ்லாம் இருக்குது, கேம்பஸோட வர காலேஜஸ் இருக்குது. மற்றபடி தஞ்சாவூர், திருச்சியில் இந்த சைடில் எனக்கு எதுவும் பெருசாக கேம்பஸோட இருக்கிற மாதிரி காலேஜ் இல்லை. சென்னைன்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் கேம்பஸ்லாம் இருக்குது, எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது. நான் நோட் பண்ணிக்கோங்க, நான் டெக்ஸ்ட்லாம் கூட பண்ணுறேன், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்துச்சுன்னா கூட சொல்கிறேன். இது அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் பார்த்தீங்கன்னாலே நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜஸ் இருக்கு, பிஎஸ்சி இருக்கு, இது குமரகுரு காலேஜ் இருக்கு. இன்னும் மெடிக்கல் ஃபீல்டு பற்றி யாருமே யாருக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு உங்களுக்கு நிறைய பார்மசிக்கல் சைடில் நிறைய ஜாப் வேகன்சிஸ்லாம் ப்ளூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூட கேஎம்சிஹெச்ல கோயம்புத்தூர்லன்னா நல்ல டிஃபார்ம் பேராமெடிக்கல் ரிலேட்டடா இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாகவே கூட அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பாருங்க. நான் வேற ஏதாவது காலேஜஸ்லாம் கேம்பஸ் இருக்கிற மாதிரி இந்த கேம்பஸ் வந்து டீம்டு சூஸ் பண்ணிங்கன்னா டீம்டில் வந்து நிறையா கேம்பஸ் வரும். நான் பிரச்சனை என்னன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபீஸு. ஸோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா அங்கேயும் கேம்பஸ் வரும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். டீம்டு சூஸ் பண்ணிங்கன்னா அதை விட ஜாஸ்தி கேம்பஸ் இன்டர்வியூ வரும். பட் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை டீமில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜ் நிறையா கேம்பஸ் இன்டர்வியூ வருதோ அதை பார்த்து. அதே மாதிரி ஒரு விஐடி காலேஜ் இருக்குது, அங்கேயும் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும் உங்களுக்கு. ஆனால் தம்பி சொன்ன மாதிரி அங்கேயும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் தம்பி சொல்லும்போது நான் பேசுறதில்லை, நான் கவனிச்சதில்லை. நம்ம பிள்ளைகள் வந்து நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்லுவேன். அரபுநாட்டில் இங்கேருந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க, 2 டிகிரி முடிச்சிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா அவங்களால சரளமாக இங்கிலீஷ் பேச வராது. நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். இங்கிலீஷ் எழுதிடுவாங்க, படிச்சிருவாங்க, அவங்க பேசுறது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அவங்க பேசணும் அப்படிங்கும்போது தடு மாதிரி தான் பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதே இல்லையா, அந்த ஒரு பயிற்சி எடுக்கிறதே இல்லை. அதோட விளைவு என்னன்னா நம்மளுடைய இயல்பாக வரக்கூடிய கூச்சம் சுபாவம், அந்த வெக்கம் வந்து நம்மளுக்கு பேச விடாமே தடுத்து முன்னோம். அதோட விளைவு தான் நீங்கள் அரபு நாட்டுக்கு வந்த பிறகு, அரபு நாட்டுக்கு போனாலும் இங்கே நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு போனாலும் சரளமாக உங்களால் இங்கிலீஷ் பேச வர முடியும். இதுக்கு நீங்கள் 10th படிக்கும்போது, சரி +1 படிக்கும்போதும், +2 படிக்கும்போதும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டே, இங்கிலீஷில் பேசிக்கிட்டே நீங்கள் பேச தான் வரும். என்ன அது அவங்க நம்ம பேசும்போது பின்னாடி 2 பேர் சிரிப்பான், சிரிக்கணும், அங்கேயே தான் இருப்பான், நீங்கள் மேலே போய்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எந்த நோக்கத்தில் நம்ம போயிட்டே இருக்கணுமோ, நீங்கள் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய நோக்கத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். மேலே நம்மளை பார்த்து சிரிக்கிறோம், நீங்கள் ஒரு தூரம் போயிட்டு திரும்பி பார்ப்பீங்க, நம்ம உயரத்துக்கு போயிடுவோம். எவ்வளோ உயரத்துக்கு போகணும் அவ்வளோ உயரத்துக்கு போயிடுவோம். போயிட்டு திரும்பி பார்த்தா நம்மளை பார்த்து சிரிச்சவன், நம்மளை பார்த்து கேள்வி பண்ணோம்னா அந்த பின்னாடி தான் இருக்கணும். அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க வெக்கப்படாம, கூச்சப்படாம, உங்களுக்குள்ள நண்பர்களுக்குள்ளே கூட நீங்க பேசிக்கீங்க. அட்லீஸ்ட் உங்க நண்பர் கூட பேசுறது வெக்கமா இருந்தாலும் உங்களுடைய பள்ளி ஆசிரியர் கூட நீங்க ஆங்கிலத்தில் பேசி பழகிங்கன்னா உங்களுக்கு சரளமா பேசுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். உமன் எம்பவர்மெண்ட் பற்றி
அதில் வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்குது, ஒன்று எக்கனாமிக்கல், ஒன்று எஜுகேஷனல் ஆக்சுவலாக. ஸோ எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்னா இப்போயே நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் ஸ்மால் ஃபுட் ஸ்டாப்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்க, அது ஒரு எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். எஜுகேஷனல் ஆஸ்பெக்டில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டிகிரி முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா நல்ல ஸ்கோப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ஸ்ட்ரக்சரல் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எல்லாமே வந்து இப்போ பிம்னு சொல்லிட்டு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்னு சொல்லிட்டு எல்லாமே 3D மாடலிங்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்க வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய நாலேஜ் தேவைப்படாது. பேசிக் ஜியாமெட்ரி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் கேட் ஸ்கேன்லேயே வந்து கோர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவங்க வீட்டிலேருந்தே படிச்சுட்டு அதுலேருந்தே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய தேடலாம். ஸோ வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியர்ஸ் கூட வந்து இது வச்சுட்டு அவங்க கூட கான்ட்ராக்ட் வச்சுட்டு வீட்டிலேருந்தே டிராயிங் போட்டு கொடுக்குற மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்க எஜுகேஷனலி வைஸ் அவங்க ஸ்ட்ரென்த்தாகவும் ஆவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட் as well as எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, டிராயிங்ஸு, விம் இன்ஜினியரிங் மாடலிங்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து அடிஷ்னல் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். யாரும் மெடிசனில் ஹெல்த் ப்ரொஃபஷனல் பற்றி யாரும் கேட்கல. இருந்தாலும் யாராச்சும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால நான் சொல்கிறேன். ஸோ மெடிசன் பொறுத்த வரைக்கும் டாக்டர் இல்லை டென்டிஸ்ட் 2 தான் இருக்குன்னு நம்ம ஊர் மக்கள் இடையில 2 தான். மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக 2 தான் போகிறாங்க. பட் அதை தவிர்த்து சொன்ன மாதிரி நிறையா ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ் இருக்குது, நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்லேயே இருக்குது, இல்லை நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் நிறையா ஃபீல்டு இருக்குது. பிஎஸ்சி நீங்கள் சும்மா நெட்டில் அடிச்சு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்சஸ் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கேரியர் க்ரோத் இருக்குது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி எமர்ஜென்சி மெடிசன் இருக்குது, இட்ஸ் ஈக்குவல் டு டாக்டருக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை விட சில பேருக்கு அதிகமான நாலேஜாக இருக்கும் அதில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு. அண்ட் இங்கே மட்டும் வந்து அப்ராட்லேயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒன்று பிஎஸ்சி எமர்ஜென்சி மெடிசன், பிஎஸ்சி ரேடியாலஜி, சிடிஎம்ஐலாம் இருக்காங்களா. ஸோ அதில் ஹெல்ப் பண்ணுற டெக்னாலஜி டெக்னீஷியன்ஸு, அது இல்லாமல் பிஎஸ்சி எம்எல்டி இருக்குது, மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன். சொல்லிகிட்டே போகலாம். ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி. டாக்டரில் உங்களுக்கு என்னென்னலாம் எம்டி இருக்கோ, எம்டியில் என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதுக்கு நிகராக பிஎஸ்சி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி, எம்பில் எல்லா கோர்சஸும் நம்ம தஞ்சாவூர்லேயும் கிடைக்கிது. ஆனால் அது யாரும் தேடுறது இல்லை. ஏன்னா நம்ம படித்தா இன்ஜினியர் இல்லை டாக்டர் இல்லை இந்த பிஎஸ்சி பிசிஏ இப்படியே போகிறதுனால சில செக்டார் வந்து ஹிட்டனாகவே இருக்குது. நம்மளுக்கு வந்து எக்ஸ்போஸரே இல்லை, ஏன்னா அவேர்னஸ் இல்லை, இதெல்லாம் இருக்குன்னு தெரியறது இல்லை. நம்ம எங்கே இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போனால் டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் யாருமே இருக்கிறது இல்லை, ஏன்னா அது யாருக்கும் தெரியறது இல்லை. அது ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ஈஸியாக படிக்கலாம். நல்லாவும் ப்ரொஃபஷனலாகவும் சரி, சர்வீஸ் மைண்டடாகவும் சரி, ரெண்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கெரியர் பார்த்து நல்லா இருக்கும், அதர்வைஸ் சர்வீஸ் மைண்டடாகவும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம். அதனால அது நீங்கள் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து டிஎன் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கோர்சஸ் லிஸ்டஸ் இருக்குது, நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். வேறு எதாவது கேள்வி இருந்தால் நம்மளுக்கு கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் கூட அதை ஷேர் பண்ணுவோம். சார் வரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வெளிநாட்டுகளை நம்பி தான் படிக்கிறாங்க. அதாவது நான் இந்த கோர்ஸ் படித்தாக்க இந்த வெளிநாட்டில் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குன்னு வெளிநாட்டுகளை நம்பி தான் படிக்கிறாங்க. அது இன்னும் வரக்கூடிய 5 வருஷங்களில் எல்லாமே நின்று போய் வெளிநாட்டோட வேலை வாய்ப்புகள் எல்லாமே. காரணம் என்னென்னா அங்கே உள்ள இருக்கிற 500 காலேஜுகள் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. அங்கே படிப்பை முடிச்சுட்டு அவங்க வரவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாணவர்களுக்கு தான் நம்ம கிடைக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணாமல் இங்கே உள்ள நிறைய அப்ரோச் இருக்குது. இந்தியாவில் உள்ள படிப்பு நிறைய சேலரி நல்லதெல்லாம் இருக்குது, நிறைய கோர்ஸ்கள் இருக்குது. என்னோட பார்த்த வரைக்கும் ஸ்காலர்ஷிப் நல்லதெல்லாம் இருக்குது. ஸோ அதை படிக்கலாம். அது அப்படி கூட இல்லாமல் 12வது முடித்து தொழில் தொடங்குறதுக்கு நேரடியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, தொழில் தொடங்குறதுக்குள்ள கவர்மெண்ட்ஸ் நிறைய லோன்ஸ் இருந்தது எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம ஸ்டடீஸ் பண்ணி பார்த்தா ஈஸியாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மாநிலம் குஜராத் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இல்லைன்னு 99% இந்தியாவில் தான் வேலை செய்கிறாங்க. அல்லது வெளிநாட்டில் 10% தான் இருக்காங்க அவங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வெளிநாட்டில் இருக்கும். அது வரக்கூடிய காலங்களில் தடுத்து இங்கே உள்ளதுக்கா எல்லாம் படித்து சிறப்பாக பண்ண எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நான் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் வந்து படித்தேன்.
இப்போ காலைல கூட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், கிட்டத்தட்ட 2028 10 மில்லியன் ஜாப் ஃபினிஷ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதிய ஜாப்பாக 14 மில்லியன் புதிய தொழில்கள் தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லலாம். ரெண்டாவது வந்து புதுசாக ஒரு செக்டர் சொன்னால் பேங்க் செக்டரில் ஃபைனான்சியல் டெக்னாலஜி அப்படிங்கிறது எங்கள் ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்ல படிப்பாக இருக்கும், அது சம்மந்தமாக படித்தா நல்லது அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அது விஷயமா தெரியும்னு சொல்லுவாங்க. ஃபைனான்சியல் டெக்னாலஜி ஃபின்டெக் சொல்லுவாங்க. இல்லை அக்கௌண்ட்ஸ் யாருமே இல்லைங்க. வேணா யார்ட்டையும் கேட்டுட்டு ஓகே, அதை பற்றி இன்ஷால்லா டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா நம்ம வாட்ஸ்அப் தளங்களில் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஃபின்டெக் சொல்லுவாங்க, ஃபைனான்சியல் டெக்னாலஜி. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நம்ம வாட்ஸ்அப் தளத்தில் போகிறோம். இன்னொன்று இந்த லாஸ்ட்டாக இந்த பிஎஸ்சி ஹெல்த் அலையன்ஸ் நம்ம பயோமேக்ஸ் தான் போதும், இந்த பியூ சயின்ஸ் தான் போதும். மார்க் அடிப்படையில் நம்ம வந்து அவங்க வந்து பிஎஸ்சி உள்ளே வந்து கவுன்சிலிங் வைப்பாங்க. ஏன்னா இப்போ சில கோர்சஸ் வந்து லைக் ஃபேன்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜிலாம் வந்து என்னன்னா இட்ஸ் ஹை மூவிங் கோர்ஸ், அதாவது ஹை மூவிங் கோர்சஸ், அதாவது நல்ல சேலரி கிடைக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து மார்க் அடிப்படையில் அவங்க கவுன்சிலிங் நடத்தி அவங்களுக்கு நல்ல மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன விருப்பப்பட்ட கோர்ஸ் இருக்குதோ அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பயோ சயின்ஸில் பியூர் சயின்ஸ் எடுத்தால் போதுமானது. அப்படி உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கலன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து மினிமல் ஃபீயோட உங்களுக்கு இன்ஜினியரிங் அந்த அளவுக்கு காசு இல்லாமல் மினிமல் ஃபீயோடவே உங்களுக்கு பிஎஸ்சி சென்னையில் செட்டிநாடு எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மெரிட் பேசிக்ஸில் கவர்மெண்ட்டில் கிடைக்கலங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம். ஃபீஸும் கூட அவ்வளோ ஹை இல்லை, எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் இருக்கும். பட் அது நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க ப்ரைவேட்லேயும் கூட. பேராமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் என் சிஸ்டர் வந்து பிஎஸ்சி நர்சிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தனியான கவுன்சிலிங் என்னென்னா tnmedic.comனு சம்திங் இருக்குது. ஸோ அதில் அப்ளை பண்ணிட்டு நார்மலாக இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணுறோம்ல, நார்மலாக டிஎன் இன்ஜினியரிங் அந்த கவுன்சிலிங் மாதிரியே தான் இது. நம்ம ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துடணும், நம்ம காலேஜோட ப்ரிஃபரன்சஸ். ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், மோஸ்ட்லி நம்ம அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணும்போது எல்லா கவர்மெண்ட் காலேஜஸும் இனிஷியலாக நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் போனோம். கவர்மெண்ட் காலேஜஸ்லனா ஃபீஸ் வந்து பேராமெடிக்கல் சார் சொன்ன மாதிரி அதுக்கெலாம் ரொம்ப மினிமலாக தான் ஃபீஸ் இருக்கும். 10,000 5,000 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம அங்கே நமக்கு போஸ்டிங் இருக்கும், ஒர்க்லாம் பண்ணிட்டு அங்கே பண்ணோன்னா அந்த இன்டர்ன்ஷிப்பில் அவங்களே கூட அதையுமே ஃபில் பண்ணிப்பாங்க. நம்ம சகோதரர் பேசினார்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா புதுசாக இருக்கிறதுனால சொல்கிறேன், இந்த கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகுறது அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் நிறையா டீட்டெயில்ஸ் சொன்னார். எந்தெந்த காலேஜஸில் வந்து கேம்பஸ்லேயே நமக்கு ஜாப் கிடைக்கும், ஈஸியாக என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறப்பெல்லாம் நிறையா டீட்டெயில்ஸ் சொன்னார். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய எதிர்பார்த்தோம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் இந்த காலேஜஸ் அப்படின்னா நம்ம இன்ஷால்லாஹ் எல்லா நம்பர்ஸும் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கி இன்ஷால்லாஹ் கொடுப்போம். இதுமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நிறைய பேர்த்து வந்து ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னல் கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்தலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இத்தனை பேர் எங்களால் வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு இத்தனை ஸ்ட்ரென்த் எங்களால் காமிக்க முடியும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் அந்த இது கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வச்சு ஒரு இது கூட நம்ம நடத்தலாமா, அதுவும் நம்ம வந்து தயாராக இருக்கணும்னா அதையும் நம்ம சொல்கிறோம். புரியல. அதான் நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. உங்களுக்கு இதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஷால்லா நம்ம சகோதரரை வச்சு நம்ம ஃபுல் டீடைல்ஸ் போடுவோம். இன்ஷால்லா ஒரு வாட்ஸ்அப்ல அவங்க எல்லா நம்பரையும் நான் வாங்கியிருக்கேன், ஆட் பண்ணிட்டு அது உள்ள டீடைல்ஸ் எல்லாத்தையும் இன்ஷால்லா நம்ம போடுவோம். ஃபைனலாக ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தேடும்போது அந்த படிக்கும்போது நிறைய வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு ஆத்தர் வந்து சொல்கிறாருன்னா ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுறோம், ஒரு வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுறோம்னா சில நேரத்துக்கு நமக்கு புரியும் அவர் சொல்கிறது, சில நேரத்துக்கு நமக்கு புரியாது. புரியலன்னொன்னே அப்படியே டிஸ்கரேஜ் ஆகி அப்படியே விட்றாதீங்க, நமக்கு புரியல அப்படின்னு ஃப்ரெண்ட்ட போய் கேளுங்க, இல்லை இன்னொரு வெப்சைட்டில் போய் பாருங்கள், இன்னொரு ஆத்தர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். இந்த சேம் கான்செப்டை வேற ஒரு மாதிரி சொல்லுவார் வேற ஒரு ஆத்தர்.
அப்போ நமக்கு புரியும். அப்போ ஸோ மல்டிபிள் ரெஃபரன்சஸ் பண்ணும்போது தான் அந்த காம்ப்ரஹென்சிவ் நாலேஜ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரியாமல் இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ அந்த கான்செப்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னால் திரும்ப வேற ஒரு ஆத்தர் எப்படி சொல்கிறான்னு சொல்லி பாருங்கள், இன்னொரு வெப்சைட்டில் போய் ரெஃபர் பண்ணுங்க. அது ஒரு பக்கம், ஓகேங்களா? இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அது கடைசியாக நான் சொல்லிக்கிறேன். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்னா இப்போ நம்ம தமிழில் எப்படி சரளமாக பேசுகிறோம், இது நமக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு இதுக்கு நம்ம பை பர்த்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே பிறந்தோன்னு உடனே பேசிட்டோமா, அந்த எக்ஸ்போசர் அப்படியே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம தாய் தகப்பன், அண்ணன் தம்பிங்க, சொந்த பந்தங்கள், வா இங்கே வா போ, இந்த மாதிரி பேசி 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 அந்த எக்ஸ்போசரில் இருக்கும்போது தான் அந்த ஸ்பான்டேனியஸாக வரும். திங்க் பண்ணாமல் பேசணும். நம்ம தமிழ் அப்படி தானே பேசுகிறோம், நம்ம தாய்மொழியை வந்து அப்படி தான் பேசுவோம், திங்க் பண்ணி பேச மாட்டோம். ஆனால் இன்னொரு லாங்குவேஜை திங்க் பண்ணி பேசுவோம், அப்போ நமக்கு ஸ்பான்டேனியஸாக வராது. ஸோ அந்த இப்போ மேட்ரு என்னன்னா எக்ஸ்போசர், அந்த எக்ஸ்போசருக்கு நம்ம எப்படி கிடைக்கிறது? கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம வந்து லேக் ஆகிறோம்னா நம்ம லேக் ஆகிறோம். ஏன்னா நம்ம மதர் டங் அது கிடையாது, நம்மளுடைய தாய்மொழி அது கிடையாது, ஓகேங்களா? இப்போ அதை எப்படி கொஞ்சம் கம்யூனிகேட் எப்படி பண்ணுறது? இப்போ கம்யூனிகேஷன் நான் ஒரு ஆளுக்கு புரியணும், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரிய வைக்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் கம்யூனிகேஷன். அதுக்கு ஒரு மீடியம் ஆஃப் இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருக்கு, ஓகேங்களா? இப்போ அதை எப்படி கொண்டு வரதுன்னா அந்த எக்ஸ்போசருக்கு எப்படி போகிறது? இப்போ ஹாஸ்டலில் இருக்கோம், 4 பேர் ஃப்ரெண்டு இருக்கோம், ஒரு 1/2 hour பேசுவோம்னா 6 to 6:30 வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே பேசுவோம், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்போசர் கிடைக்கிறது. ரெண்டாவது நிறைய நியூஸ் அவுட்லெட்ஸ், அல் ஜசீரா இருக்கு, இங்கிலீஷ் சேனல்ஸ், பிபிசி இருக்கு, நிறைய நியூஸ் சேனல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்போக்கன் வரும் அப்படியே பேசும்போது, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்போசருக்கு போனால் மட்டும்தான் நமக்கு வரும். எக்ஸ்போசருக்கே போகாமல் நம்ம வரல மற்றவங்களும் இவங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் அது ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் போய் இருக்கும்போது அந்த எக்ஸ்போசர் கிடச்சிடும், அது வரைக்கும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறவங்க அது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் விட்றக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போயிட்டே இருக்கலாம், நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இதுதான் அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்போசர் கம்பெனியில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எதுவுமே டிஸ்கரேஜ் ஆகிடாதீங்க, நல்ல அந்த நம்பிக்கையாக இருங்க, ஓகேங்களா? அப்படியே வந்துடுவேன் சார். இப்போ எல்லாரும் 12th முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் எந்த காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா மோஸ்ட்லி வந்து யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணுங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், CUCET ஒன்று இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இல்லை. நீங்கள் 11th 12th படித்த கொஸ்டினை தான் அங்கே கேட்க போகிறாங்க. அதனால் அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கும் போது தான் உங்களோட லெவலே புரியும். காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் யூனிவர்சிட்டியில் உள்ள படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிங்கன்னா அதில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. சும்மா எழுதும் போது தான் உங்களோட அனுபவம் எல்லாமே தெரியும். அதை எழுதும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது தான் உங்களோட லெவல் வந்து ஒரு ரொம்ப நிறையா மேம்படுத்துறதுக்கு மாதிரி இருக்கும். நிறையா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்துடும். அதனால் யூனிவர்சிட்டி இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து காலேஜை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கலாம், நாங்களும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் +1 +2 அந்த மாதிரி டெவலப் ஆகி காலேஜ் போகும்போது நல்லா படிங்க, படிச்சுட்டே எது கிடைச்சாலும் படிங்க. உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டை தவிர அதர் தென் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டும் நல்ல நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஸ்கூலில் ஆவரேஜாக இருந்தோம் அதே மாதிரியே இருக்க போவோம் அப்படின்னு சொல்லி ஹோப் லூஸ் பண்ணிக்காதீங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுமா, எவ்ரிடே வந்து ஒரு 10 words 20 words மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ ஓவர் த டைம் வந்து உங்களுடைய நாலேஜ், ஒகாபுலரிஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எது கிடைச்சாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ ஸ்கூலில் ஆவரேஜாக நாங்களும் தான் இருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதை வேஸ்ட் பண்ணி இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டெஃபினட்டாக ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ரொம்ப நன்றி ஜஸாக்கல்லாஹ். இங்கே எங்களுடைய நம்மீடியாவில் நடைபெற்று வரும் இந்த கல்வியாளர்கள் அனைவருக்கும் நம்மீடியாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த நம்மீடியாவின் இந்த ஏற்பாட்டிற்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய சபரா மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கும் அருமை மாப்பிள்ளை சகோதரர் நண்பர் அவர் பாசாஜி அவர்களுக்கும் நம்மீடியாவின் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் நெஞ்சிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Aimed at well-being and the news. Subscribe now.